நவகிரக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கோயம்புத்தூர் அப்படின்னாலே பல சிறப்புகள் இருக்கு இல்லையா? அதுலேயும் மருதமலை அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. இன்னைக்கு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப அழகாக தெரியும். என்ன அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த தை மாசத்துல எத்தனை பேருக்கெல்லாம் நல்ல வழி பிறக்க போகுது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் 12 ராசி நேயர்களுக்கும் ஐயா சொல்ல போகிறாங்க. வாங்க ஐயா கூட சேர்த்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் ஐயா. இப்போ வந்து 12 ராசி நேயர்களுக்குமே வந்து ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கா பார்த்துடலாம் ஐயா. சரி, இப்போ சொல்லிடுறேன். முதல்ல இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்கள். ஸோ இந்த மேச ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது ஐயா? இப்போ மேசராசி அப்படிங்கிறது முதல் ராசி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஆமா. காலச்சக்கரப்படி தலை குடிக்கிற முதல் ராசிங்கிறது தலை. அப்போ அந்த தலைக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த மாதம் என்ன கிடைக்குன்னா, அவன் வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக தேடுறவனுக்கு, அல்லது படிப்புக்காக உறுதி பண்ணுறவனுக்கு, ம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த நாளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு கோல் எதிர்பார்த்துட்டு இருப்பான். நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், பெருசாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து மேச மாதம், அதாவது இந்த தை மாதம் நல்லாயிருக்கும். திருமணம் சம்மந்தமான ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்படும். மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்மந்தமான ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு அழகான அற்புதமான டைம் இருக்குது, சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்க திருமணம் நடந்துரும்னு சொல்றீங்க. ஆமாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்காக ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ மேச ராசியில வந்து குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பலன் கிடைக்குமா? கட்டாயம் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது திருமணம் நடக்கும், ஓகே. குழந்தை பேரும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு சம்மந்தமாக தேடிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூரோ வெளிநாடோ போகணும்னு நினைக்கிறவங்க, மேல் படிப்புக்கு அப்ளிகேஷன் போடலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு டிகிரி படிச்சிருப்பான், அதுக்கு மேல் படிப்பு ஏதாவது வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மேல் படிப்புக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். சூப்பர்யா. அதே மாதிரி குடும்பஸ்தருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேசராசியில் இருக்கிறது கணவன் மனைவி உறவுகள் நல்லாயிருக்கும். ம். அந்யோன்யமாக பெரியமாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட மேசராசி பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன கணவனுடைய மேசராசி ஆணாக இருந்ததுன்னா கணவனுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். பெண்ணாக இருந்துன்னு சொன்னால் அந்த பெண்ணோட ஆதிக்கம் தான் வந்து மேசராசிக்கு இருக்கும். இருந்தாலும் கூட இந்த தை மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா. பண வரவு இவங்களுக்கு எப்படி இருக்கும்? கடன்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த கடன்ல இருந்து வெளியில வருவாங்களா? கட்டாயம் வந்து கடன் விளைக்கிறோம். கடன் அப்படியா? விளைக்கிறோம். பண கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போ சமயத்தில் பண கஷ்டப்பட்டுருப்பாங்க. எப்படி பண கஷ்டப்பட்டுனா, வீடு கீடு இடங்கள் ஏதாவது வாங்கியிருப்பாங்க. போன வருஷம் வீடு கீடு வாங்கியிருப்பாங்க. ம். அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயமானது அவங்ககிட்ட இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வீடு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். அல்லது படிப்புக்காக கடன் வாங்கியிருக்கலாம், தொழிலுக்காக கடன் வாங்கிக்கலாம், இடத்துக்காக கடன் வாங்கியிருக்கலாம். இந்த வருஷமானது வந்து இந்த மாதமானது அதுக்கு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். புது தமிழ் வருஷம் சிறப்பாக இருக்கும். பறவை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு மேசராசிக்காரருக்கு சிறப்பாக இருக்கும். சூப்பர்யா. பொன் பொருள் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எல்லாம் சிறப்பாக இருக்குது, நல்லாவே இருக்குது, அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஓகே. ராசி கூடயும் பலமாக உட்காந்துக்கிறேன். தொழில் கட்டாயம் கிடைக்கும். இந்த மேசராசிக்காரருக்கு தொழில் வந்து கட்டாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக தை மாதம் அப்படிங்கிறது வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் வந்து உத்தராயண காலம், அதாவது வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ம். ஆடி முதல் வந்து மார்கழி வரைக்கும் வந்து தட்சிணாயன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலத்தில் வந்து என்னென்னா சுபங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம். கோயில் திருவிழா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தை மாதம் நடக்கும். தை மாதத்துக்கு மேலே இந்த உத்தராயண காலத்தில் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்க. ஒரு பீஸ்மரே வந்து அந்த காலத்தில் அம்புப்படியில் கருணால் வந்து இது பண்ணப்பட்டு அங்கே உள்ள இருக்கார். அவர் வந்து ம். உத்தராயணத்தில் தான் வந்து, ஏன்னா வீரன் வந்து உத்தராயணத்தில் தான் மரணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அம்புப்படிகள் உயிரோடையே இருக்கார். உத்தராயண காலம் ஆரம்பித்து வர்றது அவர் வந்து இயற்கை ஏறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்க்குற போது கடைசி நாள் போகி பண்டிகை அப்படின்னு கடந்த விஷயங்கள் என்னென்ன பழையன கழிதலும் புதியன ம். புகழும் மாதிரி இருக்கிற விஷயத்தை பூராமே நம்ம கழிச்சு விட்றோம். பழசு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு எரிக்கிறது, விலைக்கு போட்டுறது, குப்பையில் போட்டது எல்லாம் போட்டு புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தை மாதம் நம்ம என்ட்ராக போகிறோம். அப்போ தை மாதம் என்ட்ராகும் போது சூரியனும் மகரத்தில் வந்துடுறாப்புல, மகரத்தில் வந்துடுறாரு, கூட வந்து சந்திரனும் பின்னாலேயே வந்துட்டு இருப்பாரு. ம். அப்போ வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவாருன்னா, காலச்சக்கரப்படி 10 உட்காந்துக்கிறான். எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு புறம் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லது செய்யறதுக்காக போவார். அவர் ஓகே. பார்க்கக்கூடிய இடம் வந்து 4 கடகம் பார்க்குறார். கடகங்கிறது 4ஆம் இடம், காலச்சக்கரப்படி 4ஆம் இடம். வண்டி வாகனம் சுகம் தொழில் போக்குவரத்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துரு. வீடு கட்டுறவங்களுக்கு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வேலை. இது நீண்ட நாளாக எதிர்பார்த்து இப்போ 4ங்கிற என்னென்ன விஷயம் இருக்கோ, அவங்க அம்மாளுக்கு உடம்பு சரியில்லையா, ம். அவங்களுக்கு அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்புக்கு நல்லது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இவனுக்கு என்னென்ன முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் பூராமே நடக்கக்கூடிய அமைப்பு பண்ணுவான். தொழிலில் வந்து எதிர்ப்புகள், சத்துருக்கள், ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல எல்லா பக்கம் போட்டி பொறாமைகள், சத்துருக்கள் இல்லாத இடமே கிடையாது. அப்போ அந்த சத்துருக்கள்
சொத்துக்களை பூராமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ஓடிடுவாங்க இந்த மாதம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பொதுவாக வந்து மக்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வறுமைங்கிறது வராது, பசிப்பினி வராது. இப்போ வந்து இந்த மாதமெல்லாம் வந்து வியாதிகள் அப்படிங்கிறக்கூடிய வரக்கூடிய நிலையில் எந்த வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. பொதுவாக தெய்வ அனுகூலம் இருக்கும். இப்போ ஆன்மீகம் நிறைய போயிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து ஆன்மீகத்துக்காக கோயில் குளம் போகிறது எல்லாமே வந்து இப்போ அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஸ்தலங்களுக்கு புனித ஸ்தலம்னு நம்ம எந்தெந்த கோயில்கள் சொல்லுமோ எல்லா கோயிலுக்கும் இந்த மக்கள் வந்து தேடக்கூடிய கட்டம் அதிகமாகும். போன வருஷத்தை விட இந்த மாதமானது அதிகமாகும். தை மாதம் வந்து வழக்கத்தை விட ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சு ஐயப்பன் மலைக்கு போகிறாங்கன்னு வச்சு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமாக ஒரு 1,00,000 போகுதுன்னா இந்த வாட்டி கூடுதலாக போகும். ஒரு 1,50,000 போகிறோம், 2,00,000 போகலாம். அப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஆன்மீகத்துக்காக மக்கள் தேடுதல் நிறைய இருக்கும். இது நாள் வரைக்கும் தடை, ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் இருக்கிற ஒரே ஒரு தடை என்னன்னா திருமணம் தடைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. 2வது தொழில், நிறைய படிச்சிருப்பான், டாக்டர் படிப்பான், தொழில் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே வந்து இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நல்லது நடக்கும். இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு தை மாதம் சூரியன் வந்து எங்கே வந்துடுறாரு, அட்டகாசமாக மகர ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ வந்து நாடு நல்லா இருக்கும், நாடு மக்கள் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாமல் புதுசாக தேர்றாங்க, டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இது நாள் வரைக்கும் ஒரு சில முயற்சியில் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, ஒரு வேலைக்காகவே எதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டது வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் உண்டு. ஒரு வேலை கிடைக்கல, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல போட்டிருக்காங்கன்னா அது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் வந்து இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த மேலதிகாரிகள் பூரா சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டாளிகள் புது புது கூட்டாளிகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அவன் போகிறான் அப்படின்னு இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்போம். போகிற இடத்துல சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பணம் வந்து ஒருத்தவங்ககிட்ட சிக்கிட்டு இப்போ யாராவது கொடுத்துட்டு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய கொடுத்துருவோம், லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம், வராமல் இருக்குன்னா இந்த மாதம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியூரோ வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில்துறை நல்லா சிறப்பாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதமானது வந்து தை மாதமானது வந்து பொதுவாக வந்து அப்படி இருக்கும். இதே தை மாதம் அப்படிங்கிறப்ப குடும்பஸ்தனுக்கு எப்படி இருக்கும்னா, அவனுக்கு குடும்பஸ்தனை பொறுத்தளவு அவன் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஒரு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய அமைப்பு இருக்கும். குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும்னா, குடும்ப தலைவிக்கும் சந்தோஷம். குடும்பத்தில் வந்து 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்கன்னா சண்டையானது இந்த தை மாதம் கண்டிப்பாக பெரும்பாலுமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படிக்காத குழந்தைகளுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கலை அல்லது எக்ஸாம் டேட் தள்ளி போயிடுது, ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுகிறாங்க, அது கிடைக்காம இருக்குன்னா அது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது புது தேர்வு போட்டித் தேர்வுகளுக்கு வந்து கலக்கிறதுக்கு இதனால் வரைக்கும் டைம் கிடைக்கல, அதாவது வந்து வெளிநாடு விசா கேட்குறாங்க, வெளிநாடு போகிறதுக்கு இதனால் வரைக்கும் நம்ம ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ட்ரை பண்ணது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இதெல்லாம் பொதுவாக வந்து தை மாதம் அப்படிங்கிறது வந்து சிறப்பான மாதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ராகு நல்லா இருக்குது, குரு அழகாக வந்து புதனோட வீட்டில் உட்காந்துக்குது. புதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான புத்திசாலி. ஏற்கனவே குருவும் அறிவாளி. புத்திசாலி வீட்டில் இருக்கிறதுல வந்து படித்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம். படித்தவர்கள் நல்லா வந்து ஒரு நேர்வழியில் போகிறவங்களுக்கு பூராமே வந்து நல்ல ஒரு அமைப்பு காட்டக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம். அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கு வந்து உடல்நல கோளாறுகள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்பு எதுவும் கிடையாது. குழந்தைகளுக்கு மருத்துவமனைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எதுவும் வராது. பொதுவாக வந்து அதே மாதிரி திருமணம்ங்கிற விஷயத்தில் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற முதல்ல சொன்ன திருமணம் வந்து கண்டிப்பாக தடையான திருமணங்கள் பூரா இந்த வாட்டி நடந்துடும். வயசு 30 வயசு 35 வயசு ஆயிடுச்சு திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படிங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போடப்படும். பொண்ணு தேடலை, மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு வந்து எனக்கு திருமணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மாதம் அந்த பொண்ணு வந்து சரி திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லுவாப்புல. அதே மாதிரி பையங்களும் அதே மாதிரி இந்த மாதம் திருமணம் வேண்டாம், யார் வந்து பொதுவாக திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு அவங்க சரிங்க உங்கள் இஷ்டம் போல் பாருங்கள். அதில் ஒரு சில எய்ம் இருக்கும், நான் படிக்கணும், அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மாறி நல்ல பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாதம் நிறைய இருக்குது. பொதுவாக வந்து மேல் அதிகாரிகளுக்கு நல்லா இருக்குது. நாட்டை பொறுத்தளவு என்னென்னா நாட்டில் வந்து மழை நல்லா பெய்யும். குளிர் வந்து வழக்கத்தை விட குளிர் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து காலச்சக்கரப்படி மகரம்ங்கிறது இந்திய நாட்டோட லக்கணம் தான் மகர லக்கணம். இப்போ மகர லக்கணத்தில் வந்து யார் பார்க்குறாங்கன்னா ஏறக்குறைய வந்து ராகு வந்துட்டு உட்காந்துருக்குது அப்படின்னு விஷயம். சட்ட சம்மந்தமான சீர்திருத்தம் பண்ணுறது, நாட்டில் வந்து சட்டம் ஏதாவது சட்ட மசோதாக்கள் சட்ட சம்மந்தமாக மாற்றி எழுதுறது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏறக்குறைய எல்லாமே வந்து புதுவான முறையில் வந்து இந்த தை மாதமானது எல்லாத்துக்குமே காணப்படும். அது எந்த துறையில் இருக்கிறவங்களுக்குமே இந்த தை மாதமானது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இதை வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், சந்தோஷப்பட தெரியும். இது எல்லாத்துக்கும் இது பொதுவாக நாட்டுக்கு அப்படிங்கிற போது இப்படி தான் பலன் இருக்கும். வீட்டுக்கும் அதே மாதிரி தான். வீட்டில் வந்து சண்டை சச்சரவு, குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருப்பாங்க. வீட்டில் குறைகள் சொல்ல முடியாது. பர்டிகுலராக வீட்டு வேலைகள் கட்டுவாங்க. வீடு பண்ணாதவங்க, ரொம்ப நாளாக முடியாதவங்க, புண்ணியாச்சனம் பண்ண முடியல,
நிற்கிறவங்க புண்ணியாச்சனம் பண்ணிடுவாங்க. கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இது நாள் வரைக்கும் கட்டி வச்சுருப்பாங்க, கிரகப்பிரவேசம் பண்ண முடியாது, ஓடும். இதை இப்போ வண்டி வாங்கி வச்சுருப்போம், ஓட்டலாம், வாடகைக்கு ஓட்டலாம் அப்படிங்கிறப்ப வண்டிக்கு வேலையே கிடைக்காம இருக்கும், இப்போ போட்டுருவான். எந்த தொழில் திருமண தகவல்மா பண்ணிட்டு இருக்காங்க, அமைப்பாளராக இருக்கிறவங்க, மற்ற இந்த கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து விசுவாசம் ஓடி இருக்குது, அடுத்து புறவை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ பிள்ளையார் சொல்லி போடுறது தை மாதம், கலைத்துறையில் சிறப்பாக இருப்பாங்க. யார் யார் வந்து திறமை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிற கலைத்துறையாக ஊடகம் அந்த டிஜிட்டல் முறையில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருக்கும், அட்வான்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து அவன் வந்து ஏறக்குறைய இப்போ இருக்கிறதே சதய நட்சத்திரத்தில் ராகு இருக்கார். டிஜிட்டல் துறை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வழக்கத்தை காட்டிலும் அட்வான்ஸாக பண்ணுவாங்க. முதல்ல இருக்கிறத விட தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறது வந்து ரொம்ப எளிமையான முறையில் செய்கிற மாதிரி தொழில்நுட்பம் வந்து வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த ஆண்டு வந்து, அதாவது இந்த ஆண்டுன்னு சொல்கிறத விட தை மாதம் வந்து ஏறக்குறைய எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பொற்காலம்னு சொல்லிக்கலாம். பொற்காலத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுற அஸ்திவரம்னு வச்சுக்கலாம்.